வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. பார் முழுசா சங்கியா மாறின எடப்பாடியை பார் அப்படின்ற நிலைமையில தான் இப்போ ஐயா இபிஎஸ் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. என்னன்னா இந்த கோயிலுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த கோயில் உண்டியலில் விழக்கூடிய பணம் காசுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தட்சணைகள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் இவங்க கல்வி கட்டுறதுக்கு கல்வி நிலையங்களுக்கு பயன்படுத்துறாங்க, ஸ்கூல் கட்டுறேன்னு சொல்றாங்க. எப்படிங்க அதெல்லாம் செய்யலாம்? இந்த கோயில் நிலையங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை எல்லாம் இன்னொரு கோயில் கட்டுறதுக்கு, அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு இதுக்காக செயல்படுறது. ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எத்தனை போய் ஸ்கூல் கட்டுறீங்க, எஜுகேஷன் வளர்க்கணும்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புங்கன்ற லெவலில் ஐயா பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கணும், அதையும் நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஸ்வகர்மா திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா எங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரோ அதே வேலையை தான் நானும் செய்யணும், அதுக்கான உதவிகள் எல்லாத்தையுமே வந்து அந்த தொழில்களை வளர்க்கறதுக்காக உதவிகள் எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி திட்டங்கள் சொல்லுது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் ஐயா வந்து விஸ்வகர்மா திட்டத்தை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அதுலேருந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணி அந்த தொழிலை இப்போ செய்கிறவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும், அவங்களுடைய பிற்காலத்தில் வரவங்க யாரும் வந்து இந்த தொழிலில் செய்ய மாட்டாங்க, அதுக்கான மாற்றம் ஏற்படும் அப்படின்ற லெவலில் அவர் போயிட்டு இருக்காரு. இதை ஏற்றுக்கிறதா இன்னொரு பக்கம் இவரை முழுசாகவும் நம்ப முடியல. ஏன்னா மற்ற பாதுகாப்பு சார்ந்த இடங்களில் வந்து ஐயா அடி வாங்கிடுறாரு ஸ்டாலின் ஐயா. இவர் வந்து என்ன பண்ணுவார், சரி பாதுகாப்புலாம் சரியாக கொடுப்பாருன்னு பார்த்தா பொள்ளாச்சி சம்பவம் நமக்கு ஞாபகம் வருது. அண்ணன் விஜய் பக்கம் போனால் வேட்பாளர் மொத்த பேரும் பொறுக்கி பயிலாக இருக்கிறானுங்க. என்னடா பண்ணுறதுன்ற ஒரு பெரும் சந்தேகத்தில் இருந்து அண்ணன் சீமான் அண்ணன் போக்கம் போகணுன்னு வச்சுக்கிங்களேன், அவர் பிராமண கடப்பாறையை தூக்கின்னு வருவேன்னு சொல்கிறாரு. விஸ்வகர்மா திட்டம் என்ன சொல்லுதோ அதே தான் இந்த பிராமண கடப்பாறையும் சொல்லுது. இந்த நிலைமையில தான் நம்ம தேர்தல் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் யாரு சேஃபான கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னு தேடி போய் ஓட்டு போடுற நிலைமைக்கு நம்மளை வச்சிருக்காங்க. அந்த நிலைமையில நம்மளை மாறக்கூடிய காலம் இதுவாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க, அந்த வாக்கு எப்படி போய் சேருன்ற நம்பிக்கையில் நீங்கள் இருக்கீங்க. மறக்காமல் ஓட்டு மட்டும் போட்டுருங்கன்றதையும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி என்ன தோணுது, ஐயா எடப்பாடியை பற்றி என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.